சாரி வெறும் தேவன் கேரளாந்து வந்திருக்கேன். ஐயோ மூஞ்சில கண்ணில் உனக்கு மெயின் வில்லன் இவன் சாக்லேட் ஃபேஸ் வச்சிருக்கு. அவங்ககிட்ட திட்டுற அந்த திட்டம் எல்லாம் என்கிட்ட தான் வருது. அம்பிகா ராதா டைபன்ட்ட யாரு ஹீரோ தேவன் சொல்லிட்டு ஐயோ அதெல்லாம் நமக்கு முடியாது. நம்ம பெரிய ஆர்டிஸ்டோட போகும் சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். భగవంతుడు అందరికీ ఆయుర్వేద వస్తాయి, నాకు ఆరోగ్యం ఇస్తాడు. ఏ ఆయుర్వేద సంహరణి ఈ ఒక్క వేద సంహరణి ఉందా? சார் வணக்கம் சார். வில்லேஜ் வெங்கி சேனல் நேயர்களுக்காக ஒரு சிறிய அறிமுகம் மட்டும். என்னோட ஊர் வந்து திருச்சூர், கேரளாவில் திருச்சூர் டவுனில் கொஞ்சம் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் உள்ள ஒரு வில்லேஜில் தான். அந்த வில்லேஜோட பேர் வந்து சேட்டுவா. அது குருவாயூர் பக்கத்தில் தான். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் போனால் குருவாயூர் டெம்பிள் வரும். அங்கே வந்து ஒரு ஆயுர்வேதா களரி, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் இல்லையா, வடக்கன் களரின்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. ஆயுர்வேதா மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேமிலியில் தான் நான் பிறந்தது. என்னோட அப்பா வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த பொசிஷனில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அதனால் அந்த ஊர்லேருந்து இங்கே டவுன்லேக்கு வர வேண்டி வந்து அங்கே தான் என்னோட எஜுகேஷன், ப்ரைமரி எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், அப்புறம் காலேஜ் எஜுகேஷன், பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டிகிரி இருக்கேன். என்னோட சின்ன வயசுலேருந்து என்னோட எம்பிஷன் என்னன்னா, சின்ன வயசுலேருந்தா ஒரு ஹை ஸ்கூல் லெவலில் இருக்கும் போதில் என்னோட பெரிய எம்பிஷன் என்ன, மிலிட்ரியில் ஆர்மியில் சேரணும். அந்த மாதிரி தான். என்னோட அப்பா அம்மா வந்து என்னோட லைஃப்பில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். நான் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுகிறதுக்கு காரணம் என்னோட அப்பா என்னோட அம்மா தான். அப்பா பார்த்தா நமக்கு ஒரு மாடல் மாதிரி தெரியும். அவரோட லைஃப், அவரோட கேரக்டர், அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் வாழ்க்கையை பற்றி அவரோட சிந்தனைகள், அதெல்லாம் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கேன். நீங்கள் களரி ஃபேமிலியிலேருந்து வந்து சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன அந்த விஷயங்கள்ல தெரிய வரும் சார்? களரி இப்போ கேரளாவில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமாம்மா, தெரிஞ்ச விஷயம் என்னென்ன உங்களுக்கு அந்த ஃபைட்டு இந்த கலரியில் தெரியும் சார்? களரியில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னோட ஃபேமிலி, என்னோட தரவாடு வந்து களரி ஃபேமிலி. அம்மாவோட அப்பா தாத்தா வந்து பெரிய எம்பிஎஸ்சி, அப்புறம் ஒரு ஆயுர்வேத ஃபிசிஷியன். தாத்தா வந்து பெரிய ரெயின் நடந்துட்டு இருக்கேன், மழை பெய்துட்டே இருக்கேன். இது வந்து அந்த கேட்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கேன். அவரை கையில் ஒரு ஸ்டிக் இருக்கு. அந்த ஸ்டிக் அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டா வருது. சிங்கிள் விரல்லே அப்படியே பண்ணிட்டு வருது. ஹெவி ரெயின் இருக்கு. அப்போ இவர் வந்து வீட்டுக்குள்ள ஏறியாச்சு. நம்ம பார்த்தா அவர் பின்ன உடம்பிலே ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு அம்பரல்லா மாதிரி, ஒரு குடம் மாதிரி தான் இது பண்ணிருக்கேன். அது அவரோட மலையில இந்த ஸ்டிக் மட்டும் ரோல் பண்ணிட்டு வந்து எல்லா மழையிலும் திறத்தி விட்டுருக்கேன். அவர் உடம்புல ஒரு டிராப் தண்ணி கூட இல்லை. ஒரு டிராப் தண்ணி கூட. அப்ப அந்த ஸ்டிக் வந்து அம்பரல்லா மாதிரி ரோல் ஆயிட்டு, இந்த ஸ்டிக்கே அம்பரல்லா ஆச்சு மாத்திச்சு. அப்பதான் எனக்கு வந்து என்ன, அப்பப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா தான் உண்மையிலே இது கேள்விப்படாத. அன்னைக்கு தான் எனக்கு ஞானம், இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி இது படிக்கணும், இந்த கத்துக்கணும் ஆசை வந்துருச்சு. நீங்க கேரளாவில் இருந்து இதெல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு நீங்க வந்த ஒரு பீரியட் இருக்குல்ல, சென்னைக்கு வந்தோன்னே அந்த சென்னையினுடைய, தமிழ்நாட்டில் சென்னைக்கு வந்தனுடைய நோக்கம் இந்த பிகினில் என்னவா சார் இருந்தது? சென்னை என்னோட அம்மா மாதிரி. அன்னைக்கு வந்து என்னோட அங்கிள் அங்கே இருந்தது, ராமுகரியாட். அங்கே இருந்தது, அவர் வீடு அங்கே இருந்தது. ராமுகரியாட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டைரக்டர். செம்மீன் நேஷனல் அவார்டு. சவுத் இந்தியாவுக்கு வந்து முதல்ல கோல்டு மெடல் ஃபிலிம் தான் செம்மீன். இப்போ அவரு பேர்ல வந்து கேரள அரசு விருதுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ராமுகரியாட் விருது அப்படின்னு சொல்லி ராமுகரியாட் விருது இருக்கு. வெள்ளம் இந்த ஒரு படம் இருக்கு, நீங்க ஒரு ப்ரொடியூஸ் பண்ணதா, மலையாள படம் பண்ணதா? அதை சேர்ந்து எல்லாரும் சொன்ன நமக்கு இது சினிமாச்சா செம்மீன் மாதிரி வேற ஒரு அளவுக்கு வந்து பெரிய ஒரு படம், ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் மலையாளத்தில் இருக்குன்னு சொல்லி
பேசப்படக்கூடிய படமாக இருக்குன்னு சொல்லி. ஆமாம். அந்த டைமில் வந்து நான் வந்து அம்பத்தூரில் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சென்னை அம்பத்தூர். ஆமாம், சென்னை அம்பத்தூரில். அது இதில் எல்லாம் டிஐசியில் எல்லாம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் லோன் எல்லாம் சொல்லி போச்சு. கேனரா பேங்கில் இருந்த லோன் எல்லாம் வந்துச்சு. அப்போ தான் இந்த வெள்ளம் இந்த படம் சரி சரி நமக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணலாமா, சரி நம்ம ஆரம்பிக்கலாம். எப்போவும் நம்ம அன்னிலிருந்து ஒரு அட்வென்ச்சரஸ் தானே, ஏதாவது பண்ணி பார்க்கணும் தான். ஃபெயிலியர் நம்ம பிரச்சனை இல்லை எனக்கு. சரி அப்படியே இருந்தால் நமக்கு பண்ணுவோம், அந்த படம் பண்ணுவோம். நோவல் படித்தப்போ எனக்கு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் இந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்கு. அந்த பியூட்டி அப்படி வர்றது, இது போகிறது, ஃப்ளட்டு, அது இது நல்ல கேரக்டர்ஸு. அப்போ விக்டரை சொன்ன இது படம் ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு சொன்னேன். நான் சொன்னேன் நம்ம இது ப்ரொடியூஸ் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நானே டைரக்ட் பண்ணலாமா அன்னைக்கு. நீங்கள் டைரக்ட் பண்ண? ஆமாம்மா, விக்டர் நமக்கு நானே பண்ணுறேன், டைரக்ஷன் பண்ணுறேன் சார். யோ முட்டாள், நீ டைரக்ட் பண்ண போகிறீங்க, என்ன நினச்சப்ப பற்றி நீ டைரக்ஷனை பற்றி என்ன டைரக்ஷனை பற்றி எனக்கு என்ன தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன், அது டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கேன் எனக்குலாம். ஓ டைரக்டர், பெரிய டைரக்டர் போய சொன்னால் எனக்கு என்னடா இவர் நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி பேசுறது. அது அந்த 3 அதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஏய் பண்ணலாமே, நீ பண்ணுற விக்டர் சொன்னேன். நெவர், எனக்கும் புரிஞ்சு போச்சு அவர் சொல்றது கரெக்ட் தான். டைரக்ஷன்ல சாட வேண்டாம், அது பெரிய விஷயம், பெரிய ஜாப், அது பெரிய ஜாப். அதனால அது விட்டாச்சு. அப்போ யாரை வச்சுட்டு பண்ண அதுதான் டைரக்டர் ஹரிஹரன் சார். ஹரிஹரன் எம்டி வாஸ் ஸ்கிரிப்ட். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அதுவும் பெரிய ஸ்கிரிப்ட். அது பெரிய ஃபெயிலியர் ஆச்சு எனக்கு. ஆனால் நிறைய பேசப்பட்ட படம் அது படம் ஓடலை. பெரிய லாஸு. இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணாம இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அப்போதான் வந்து எனக்கு வந்து ஆக்டிங் இல்லாமல் வேற வழியே இல்லை. அந்த டைம்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஹரிஹரன் சாரை என்னை கூப்பிட்டு ஒரு படத்தில் மோகன்லாலோட ஆப்போசிட் ஒரு படம் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி நான் நல்ல ஒரு 3 படம் ஹீரோ பண்ணிட்டேன். 8 குஜமான் படம் ரஜினா ஃபிலிம்ஸ். அவர் மலையாள ப்ரொடியூஸ் பண்ணாம நீங்க ஹீரோ. ஆமாம்மா. அதுக்கு காரணம் என்னன்னா, 8 குஞ்சோன்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் படம் பிடிக்க வந்தேன். அந்த டைமில் மம்முடி கிட்ட போய் டேட்டு கேட்டேன், இல்லைன்னு சொன்னேன். மோகன்லால் கிட்ட போய் டேட்டு கேட்டேன், அவரும் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் அவருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு வெறுத்தரமாக இருக்கு. அப்படியா, நான் ஒரு ஆள் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்தேன். சைமன் பீட்டர் நினைக்கு வேண்டி சொல்லிட்டு படம், செகண்ட் படம். அது பிஜிபி சிவரன் டைரக்ஷன். நல்ல ஒரு சென்டிமெண்ட்ஸு, லவ் எல்லாம் இருக்கு. அதில் ஊர்வசி தான் ஹீரோயின். அவர் தான் ஹீரோயின். ஏன்னா அவர் வந்து இதுக்கு அம்பிகா ட்ரை பண்ணிட்டு, அம்பிகா ராதா ட்ரை பண்ணிட்டு, அவரெல்லாம் சொன்னேன் யாரு ஹீரோ, ஒரு நியூ ஆளு தான் தேவன் சொல்லிட்டு, அதெல்லாம் நமக்கு முடியாது, நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் கூட போகணும்னு சொல்லிட்டு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அம்பிகா அண்ட் ராதா, அப்புறம் வேற என்னமோ ஹீரோயின்ஸ். ஊர்வசி சொன்னேன், நான் பண்ணுவதுக்கு என்ன சொல்லிட்டு, அந்த டைமில் ஊர்வசி டாப்பில் இருந்தாங்க. அதில் ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே அந்த மாதிரி 3 படம் பிடிச்சு. அவங்க நல்ல பெஸ்ட் ஆக்டர் இல்லை சார். கமலஹாசன் சாரே வந்து ஊர்வசி படம் ஆக்ட் பண்ணுறாங்கனாலே அவரே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மோகன்லாலோட ஆப்போசிட் ஒரு வில்லன் ரோல், ஹரிஹரன் சாரோட படம். அதுக்கு அதே டைமில் வந்து தான் நியூ டெல்லின்னு சொல்லிட்டு படம். நியூ டெல்லி பரபரப்பாக பேசப்படும். நிறைய படங்கள் வந்தது எனக்கு. அப்போ ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்து பார்த்தா தேவன் இருக்காங்க கேட்குறது. ஏன்னு சொல்லி நான் தேவன் தான் பேசுகிறேன், மகாலட்சுமி மூவிஸ் இருந்து பேசுகிறேன் சார். இந்த கோதண்டராம ரெட்டி சார் ஒரு படம் இருக்கேன், அந்த படத்தில் மெயின் வில்லனாக உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹீரோ பாலகிருஷ்ணன் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். பாலகிருஷ்ணன் சார் வந்து தேவன் சார் தான் வேணும்னு சொல்லியிருக்கேன். அவரு என்னோட ஒரு படம் பார்த்துட்டு என்னோட நாடோடிகள்
மோகன்லால் ஆப்போசிட் பண்ற ஒரு படம். அதுல பெரிய மீசை வச்சு ஒரு ரவுடி கேரக்டர், வெளிய பணக்கார ரவுடி. அது பார்த்ததுக்கப்புறம் இவர் சொன்ன அந்த அந்த ஆர்டிஸ்ட மலையாளத்திலிருந்து அந்த ஆர்டிஸ்ட கூட சொல்லியிருந்தான். அது மெயின் வில்லன். அதுல கோதண்டராம ரெட்டி சார் நம்ம ஜோஷி சார் மாதிரி பெரிய பேரு. மகாலட்சுமி மூவிஸ் ஆச்சு பெரிய பேனர். அப்போ எனக்கு முதல்ல வந்து அதர் லாங்குவேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கால் வருது தெலுங்குல இருந்து தான். தெலுங்கு தான். அதான் கடவுள் கேட்டிருக்கேன். கண்டிப்பா கடவுள் இருக்கு இல்லையா, கடவுள் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ சரி, அவனு நல்ல ஒரு இடம் வேணும் சொல்லிட்டு தான் கடவுள் வந்து பாலகிருஷ்ண ரூபத்தில் வந்தது. ஃபர்ஸ்ட் டே என் லொக்கேஷனில் வந்தப்போ டைரக்டர் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண அப்போ உட்காந்துருக்கேன். என்ன ஞான் வந்து சார் இது வந்து தேவன் சார் நம்ம மெயின் வில்லன் கேரக்டர் தான் பண்ணுறேன். கோதண்டராம ரெட்டி சார் என்ன பார்த்தேன். என்ன சொன்னேன் சார் இவர் தேவன் கேரளா வந்து வந்திருக்கேன். அவரா? யோ உனக்கு கண்ணு இல்லையா, மூஞ்சில கண்ணு இல்லை உனக்கு, இவரெல்லாம் வச்சது எப்படி வில்லன் பண்றது? அதுவும் மெயின் வில்லன் இவன் சாக்லேட் ஃபேஸ் வச்சிருக்கு. அவன் வச்சு எப்படியா என்ன எங்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட திட்டுற அந்த திட்டம் எல்லாம் எங்கிட்ட தான் வருது. டைரக்ட் நேரம் சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அப்போ அன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன்னா எனக்கு அம்மா பார்க்கணும் இருந்துச்சு. ஒரு அந்த மாதிரி டென்ஷன், நர்வஸ்னஸ் ஆச்சு. நம்ம நாயர் சாவு போல மம்முட்டிக்கு ஆப்போசிட் ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஜெயிச்சிட்டோம். இது வந்து இல்லைன்னு சொல்றேன், வேண்டாம் இவர் ஜெயிச்சுட்டு பண்ண முடியாது, பேக்கப் பண்ணிட்டேன், வேற ஆளை எடுத்துட்டு வர சொன்னேன். பாலகிருஷ்ணன் சார் வந்து விட்டேன். என்னாச்சு இன்னும் இல்லையா, ஷூட்டிங் இல்லையான்னு கேட்டுட்டு வந்தேன். அப்போ டைரக்டர் சொன்னேன் பேக்கப் பண்ணிட்டேன், வில்லனை கிடைக்கல, வில்லங்க வந்துருக்கேன், அவன் சரியாவாது சொல்ல. என்னது எங்கே அவரு சொன்ன. அப்போ ஞாபகம் உள்ள உட்காந்து இவரு நேரடியாக என்கிட்ட வந்தார். அவர் என்ன பார்த்துட்டு, நீங்கள் தானே தேவன்? ஆமாம் சார். அந்த நாடுவாழிகள் படத்துல அந்த வில்லன் படம் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த ஜுப்பை போட்டு மீசை வச்சு அந்த மெயின் வில்லன் ஆப்போசிட் மோகன்லால் நீங்க தானே பண்ணது? ஆமா. அப்புறம் என்ன அது என்ன ஓடி வந்து சார் நீங்க அந்த படம் பார்க்கலையா? எனக்கு ஒன்றும் பார்க்க வேண்டாம் சார், அவரை வச்சுட்டு படம் பண்ண முடியாது, இது என்ன பெரிய படம். அது மட்டும் இல்லை, அந்த வில்லன் கேரக்டர் பவர்ஃபுல் கேரக்டர் தான், இவரை வச்சுட்டு எப்படி தான் பண்ணுறது, எப்படி நம்பி தான் என்ன பண்ணுறது முடியாது. அவர் ஜோஷி சார் மாதிரி தான், அவர் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தா அவ்வளோதான், பின்ன மாற கொஞ்சம் பொறுத்ததுக்கு அப்புறம் இந்த அசோசியேட் டைரக்டர் வந்து என்னிட சொன்னேன், சார் ஒரு சீன் எடுக்கக்கூடாது. நான் சொன்னேன் எனக்கு சீன் வேண்டாம், என்ன ஏர்போர்ட்டு கொண்டு விடு, எனக்கு வேண்டாம். பாலகிருஷ்ணன் சார் சொன்னேன், ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே அந்த கூப்பிட்டு வர வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, சும்மா இருக்க விடாது, ஏதாவது சின்ன சீன் எடுத்துட்டு விடுங்க, அப்புறம் நமக்கு பார்த்துக்கலாம். அப்போ நான் வேற ஆளுக்கு பார்த்துக்கிறேன். ஏன்னா அவரோட சாபம் இருக்கக்கூடாது. 2 பேஜ் சீன் தான் இருக்கு. அவர் வந்து சொன்ன ஞாபகம் சொன்ன கும்பிடுறேன் சார், எனக்கு வேண்டாம், எனக்கு பண்ண முடியாது, ஏன்னா நான் அப்செட் ஆச்சு, நர்வஸ் ஆச்சு, பண்ண முடியாது. அப்போ இந்த டைரக்டர் நாகேஸ்வரராவ் தான். நாகேஸ்வரராவ் வந்து சொன்ன சார், நான் உங்கள் படம் இல்லை பார்த்துருக்கேன் சார், உங்களால் இது பண்ண முடியும், இது ஒரு சான்ஸு தான், கடவுள் கொடுத்துற சான்ஸ் தான், நீங்கள் இல்லைன்னு சொல்லாது, ஏதாவது பண்ணுங்க சார், நீங்கள் இப்போ பண்ணி கொடுங்க. அந்த டைரக்டருக்கு இப்பவும் பிடிக்கல, பட் அதை பார்த்து நீங்கள் ஆக்ட் பண்ணிட்டா ஒரு வேளை அது அப்புறம் பிடிச்சதுன்னா மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் பாக்ஸ் செட்டுள்ள ஒரு ஆஞ்சநேயரோட ஃபோட்டோ இருக்கு, அங்கே எல்லாம் ஆஞ்சநேயன் தான், ஆஞ்சநேயோட. ஆஞ்சநேயருக்கு வந்து ஒரு பிங்க் கலர் சிந்தூரம் போட்டு சிந்தூர் போட்டு. அப்போ எனக்கு பெட்டன்னு சடன்ல ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன், அது அண்ணன் அந்த பிங்க் கலர் சிந்தூரம் கோபி மாதிரி போட்டு ஹேர் வந்து ஜெல்லி போட்டு பின்னாடி வச்சிருங்க,
சரி அப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது காஸ்டியூம் நீங்களே கெட்டப் சேஞ்ச் ஆமாம் பண்ணுங்க. நான் பார்த்து ஏன்னா அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வலி வேற ஹோப்பு கிடையாது. ஹோப் இல்லை எனக்கு. பண்ணி முடிச்சுட்டு பரப்பிடலாம். பண்ணி முடிச்சுட்டு ஓகே பண்ணிட்டு போகலாம் இல்லைன்னா அது அப்போ அவர் அது பண்ணிட்டு அப்போ காஸ்டியூம் வந்து காஸ்டியூம் எல்லாம் எடுத்து அப்போ எனக்கு வந்து ஆறாவது ஒரு விரல் இருக்கு அந்த கேரக்டருக்கு. இங்க ஒரு விரல் அது கலப்பிரகாரம் கிளவுஸ் போட்டால் இங்கே வேற ஒரு இது இருக்கு. அதெல்லாம் போட்டு போனேன். அவர் ஒரு டயலாக் கொடுக்குறது. அப்போ நாகேஸ்வராவை சொன்னேன், சார் சரி ஒரு டயலாக் இருக்குன்னு சொன்னேன். என்ன டயலாக் ஐயா? இல்லை இது கொஞ்சம் 1.5 பேஜ் டயலாக். ஒரு பேஜ் ஒரு ஹாஃப் பேஜ். சரி என்ன சார் இது தெலுங்கை பற்றியும் தெரியாது, கேட்டது கூட கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய டயலாக் கொடுத்தா என்ன இப்படி தான் பேசுறது என்னால் முடியாது சார். நீங்கள் மலையாளத்தில் எழுதி எடுத்துருங்க, மலையாளத்தில் அந்த ப்ராசஸ் சொல்லிக் கொடுக்குறேன், அது மீனிங் கூட ஏன் சொல்லிக் கொடுக்குறேன், அது நீங்கள் கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணி. ஸோ இந்த கோ டைரக்டர் உங்களை ரொம்ப பண்ணுங்க சார், நல்லா இருக்கும் சார், எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கேன் உங்களால். ஏன்னா உங்கள் படம் ஏன் பார்த்துருக்கேன், ஏன்னா இந்த டைரக்டர் பார்க்கல, அதனால தான். சரி அப்போ அந்த மாதிரி நான் எழுதி எடுத்துமா மலையாளத்தில் எழுதி எடுத்துட்டு ரொம்ப கொஞ்சம் எல்லாம் படிச்சு. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஷார்ட்டுக்கு வந்து ஷார்ட் எப்படி ஆனது, நான் வந்து பெரிய டான் தான், விஜயவாடையில் டான் தான். அது உயிரோட இருக்கிற டான், அதுதான் கேரக்டர். எப்படி சார் விஜயவாடையில் வாழ்ந்துட்டு இருக்கிற டான் கேரக்டர். அவட்ட கார் வருது, முன்னாடி தெலுங்கு ஃபிலிம்ஸில் மாதிரி பைலட் மோட்டர் பைக்ஸ் வந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறம் என்னோட கார் வந்து நிற்கும், பின்னாடி ரவுடிஸ் 2-3 ஜீப்பு இதில் வந்து நிற்குது. டேக் ஷார்ட் கேமரா ஆக்ஷன், கார் வந்துச்சு. அப்படி அது அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்துட்டு அப்படியே நான் இது இருந்தேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். வந்த உடனே பேப்பர் வச்சு ஃபர்ஸ்ட் என்ட்ரி, என்னோட வாயை திறக்க முடியல. நம்ம மவுத்துல இருந்து மவுத்தெல்லாம் ட்ரை ஆச்சு, தண்ணி இல்லை, ஒன்றும் பண்ணுவா. கட் டேக் 2 மறுபடியும் போனேன். அப்போ கூட அந்த தண்ணி கொடுத்து சாப்பிட்டு போன அந்த அந்த கேப்பில் கூட வாய்ப்பு இல்லை. அடுத்த டேக் 3 போனேன். திடீர்னு வந்து என்னோட மனசில் அந்த ஆஞ்சநேயன் நான் பார்க்கலையா, அந்த ஃபோட்டோ மேக்கப் பாக்ஸ் இருந்து ஆஞ்சநேயோட இது வந்தது எனக்கு. அப்படியே போட்டுருக்கேன். திடீர்னு என்னோட மனசில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆச்சு எனக்கு. இப்போவும் கூட அன்எக்ஸ்பிளைனபிள் தான். நமக்கு அது எப்படி அது பேசுறதுன்னு எனக்கு தெரியாது, எப்படி வந்தது தெரியாது. ஏதோ ஒரு பவர், ஏதோ ஒரு பவர் வந்துச்சு. அப்போ நான் வந்து பின்னாடி போகும்போது இந்த டயலாக் பேப்பரை எடுத்து கிழிச்சு காருக்குள்ளே போட்டேன். காரை போயிட்டுருக்கேன். நான் சொன்னேன், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா, எனக்கு இந்த படமே வேண்டாம். ஏன்னா இந்த ஷார்ட் ஓகே பண்ணிட்டு என்ன இங்கே இருந்தால் அனுப்பிச்சிடுங்க, எனக்கு இந்த தேவையில்லைப்பா. இந்த வார்த்தை வெளில தெலுங்கு வேண்டாம், தமிழ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எப்படி என்னோட வீட்டுக்கு விட்டுட்டு போகிறேன், எங்கள் அம்மா பார்க்கணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், அது மட்டும்தான். டயலாக் எல்லாம் போச்சு. பின்னாடி போய் வந்து நின்றது అరంగాయిచే భగవంతుడు అందరికీ ఆయుర్వేద వస్తాయి, నాకు వారు వేలు వస్తారు. ఏ ఆయుర్వేద సంహారణకి ఈ ఒక్క వేలు సంహారణకి ఉండాం. அந்த பிகினிங் எனக்கு கிடைச்சிச்சு. பவர். இப்போ கூட அந்த பவரோட தான் நீங்கள் சொல்கிறீங்க, தெலுங்கு டைலாக் சொல்கிறீங்க. அந்த டைலாக் மட்டும் நான் மறக்க மாட்டேன். ஆமாம், இது ரொம்ப பெரிய ஒரு அனுபவத்தில் உருவான டைலாக்காக இருக்கு. அந்த மாதிரி வந்து இதில் கடைசியிலே அந்த ஷார்ட் வந்து இனி இருக்க டைலாக் அந்த மாதிரி வந்து இவரை வந்து இருக்கட்ட சொல்கிறாரு. ஓ மாய்ந்துட்டு உண்டாம்.
ஒட்ட அவுட் போகிறது. கட் சொல்லுங்க. என்னன்னா இவரு ஓகே சொல்றது இல்லை இப்போழும், அப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் போய் உடனே மிஸ்டர் தேவன் டைரக்டர் விட்டு வச்சா இவர் வந்துட்டு இருக்கேன். சாரி, மை ஜட்ஜ்மெண்ட் வென்ட் ராங். ஓ, வெல்கம் டு தெலுங்கு இண்டஸ்ட்ரி. சக்ஸஸ் ஆகுது. ஜெய் ஸ்ரீராம்.